Hi friends, welcome to Anu Pranav in America channel. இன்னைக்கு நம்ம Disney Magic Kingdom உடைய vlog தாங்க பார்க்க போறோம். Once enter ஆனதும் பார்க்கிங் சார்ஜ் வந்து தனியா பே பண்ணனும். Disney உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா மோனோ ரயில் இருக்கும், அத கூட ட்ரை பண்ணலாம். உள்ள என்டர் ஆனதும் பாத்தீங்கன்னா Disneyயோட Magic Kingdom உடைய castle வந்து இருக்கும். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறப்ப. இந்த மேஜிக் கிங்டமோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே நம்ம அக்சஸ் பண்ணலாம். இங்கே நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரைட்ஸ் வந்து பார்க்க வந்து போகலாம். இங்கே எல்லா பிளேஸும் அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஸ்னியோட ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். டிஸ்னி பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஹேவ் ரைட்ஸ்னு சிலது இருக்குது. அதில் ஸ்பேஸ் மவுண்டைன், அப்புறம் 7 ட்ராஃப்ட் வந்து மினி ட்ரெயின் வந்து இருக்கும். அப்புறம் பீட்டர் பேன் வந்து ஃப்ளைட் வந்து பார்க்கலாம். இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வித் கிட்ஸோட. ஜங்கிள் க்ரூஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரான் இங்கே தான் வந்து ரொம்பவே வந்து சூப்பராகவும் இருக்கும் இந்த ரைடு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மேப் வச்சுட்டு ஒரு ரைடாக வந்து நம்ம போக ஆரம்பிக்கலாம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செம கூட்டம் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரியாரிட்டி எந்தெந்த ரைட் நீங்கள் பார்க்கணுமோ ஃபஸ்ட் அந்த ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த இதுவும் வந்து இந்த ராக்கெட் லான்ச் மாதிரி இந்த ரைடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கிட்ஸோட. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ண ரைட் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் மவுண்டைன். ஸோ இந்த ரைடு வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா நிறைய க்யூஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த டைம் அப்போயே வந்து நீங்கள் ட்ரான் இந்த ரைடுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆப் வழியாக வந்து நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அது வழியாக நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் வந்து எப்போ ஸ்லாட்டோ அதை வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் போய் நிற்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரைடு வந்து ஸ்பேஸ் மவுண்டைன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து எப்படி எல்லா ஸ்டார்ஸ் அதெல்லாமே பார்ப்பீங்கன்றது மாதிரி ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். அதில் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து செம பெரிய க்யூ. ஸோ இந்த க்யூ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா டிஸ்னி வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து லைட்னிங் லேனுக்கான பாசஸ் வந்து எடுத்துக்கலாம். ஈச் பாஸ் வந்து அரௌண்ட் வந்து $30 to $40 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டே அண்ட் டைம் பொறுத்து இருக்குது. ஏன்னா லைட்னிங் லேனுக்கான பாஸ் இல்லாமல் உங்களால் எந்த ரைடுமே இங்கே வந்து டிஸ்னியில் வந்து கவர் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் கம்பேர் டு எல்லா தீம் பார்க்கும் கம்பேர் பண்ணுறப்ப. இந்த லைட்னிங் லேனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸாக ஒரு ரைடும் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். அதில் எதில் நியரஸ்ட் வந்து வெயிட்டிங் டைம், அதாவது கம்மியான வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரைடை உங்களால் வந்து ஈஸியாக வந்து உடனே புக் பண்ண முடியும். 2 ஹவர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். நாங்கள் வந்து நிறைய ரைட்ஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி எல்லா ரைடுமே ஃபாஸ்ட் ரைடுன்றதால மொபைல் வந்து உள்ளே யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த லைட்னிங் பாஸ் இருந்ததால் நிறைய இந்த குட்டி ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் லேனில் வந்து நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து பிரணவ் வந்து கார் ரைடு வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி ரைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கிறதுல நீங்கள் இருந்துட்டு சுற்றி டிஸ்னி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ட்ரெயின் ரைட் மாதிரியும் பார்க்கலாம். ஹோல் கவரேஜில் அது நைட் வியூவில் வந்து பார்க்குறப்ப ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு.
டிஸ்னி மேஜிக் கிங்டமோடைய சிண்ட்ரெல்லா கேசல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 9 to 9:30 இந்த டைமில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க. இங்கே எல்லாருமே வந்து அந்த டைம் பீரியடில் வந்து அந்த கேசல் பக்கத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே இடம் கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒரு நல்ல வியூவில் வந்து பார்க்கணுன்னு எல்லாருமே நினைப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் போகும். இந்த ஃபயர் ஒர்க்ஸும் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபைனலி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரான் ரைடுக்கு வந்தாச்சுங்க. காலையிலேயே இந்த ரைடுக்கு வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு டைம் ஸ்லாட் வந்து 10 o'clock தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 to 11 o'clock வந்து லாங் ப்ராசஸ் க்யூவில் இருந்து ட்ரான் ரைடு வந்து பண்ணோம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியில் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் லெவல் வந்து ரைடாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ரைடு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ரைடும் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்னி சிண்ட்ரெல்லா கேசலுக்கு முன்னாடி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. பெரிய கூட்டம்லாம் இல்லாமல் அந்த நைட் வியூவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த டிஸ்னி மேஜிக் கிங்டம் vlog வந்து பிடிக்கும். நம்ம மீண்டும் இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய்.